இருக்காங்க பத்தியா தூக்கம் வரடா பசங்கள நாளைக்கு போய் ஸ்கூல்லன்னா எதுக்கு பச்சை அப்படியேவா எழுதுங்க விற்கான கரண்ட் பில்லை தேவையா வீட்டில் கட்டினேன் நல்லா இருப்பேன் எம்மா 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 பணம் பணம் 1050 ரூபாய் எடுத்தாங்க யாரா நீ ஆம்பளையா பொம்பளையா எனக்கு தெரியல பெட்டை பெட்டியா நானா பொட்ட தேவடியால பாட்டி தேவடியான்னா மேடம் கரண்ட் ஆபீஸ் தானே இது பாவாடை கட்டி வச்சுக்கிறீங்க நான் யார் என்னன்னு தெரியாம எடுத்து 1050 கொடுத்து ஏமாந்தது நீ அது மாதிரிலாம் சொல்லாத ஐயோ எனக்கு ஆட்டோ டோக்கு வர மாதிரி யார் தெரியுமா குட்டி போட்டுக்கிறேன் ஜட்டி நான் இங்க வானா ஐயோ ஈராட்டி கல் தேவையா பண்ணிக்கல தேங்காய் முடி வெளியே சேர்த்து சாத்து நான் யார் தெரியுமா காத்திருந்தால் தான் இல்லை என்றால் தாசினா தேவடியா தானே தேவடியா விட்டு 1050 ரூபாவை கட்டிட்டேன் அப்ப எப்பானோ போயிட்டாவா சரிம்மா தாயே தேவடியா ஊடுன்னு தெரியாத 1050 ரூபாவை கட்டிட்டு நீ தேரு மேல உக்காந்துக்கிறியோ லீவு போட்டு எங்கன்னா ஏறி வேலைக்கு போயிட்டு கூட ஒரு 50 ரூபாய் கழிச்சிக்கோ மேடம் பணம் இல்லாத போல என் பொண்டாட்டி இல்லாத போல ரெண்டுங்க இருக்கும் மேடம் பணம் இல்லாத போக முடியாது அதனால எதனா வேலை அந்த வேலை கொடுக்கலான்னு தான் பாக்குறேன் வேணாமா என்னடா நினைவே வேணாம் ஐயோ ஐயோ நினப்பு தான் உனக்கு குழப்பம் வா வாடா பாவாடை வேற கட்டிட்டு ஆமா என்கிட்ட என்ன வேலை இருக்க போகுது சொன்ன மாதிரி தேவையா ஓட்டுல இருந்தாலும் பார்த்தா பாவமா இருக்கிறேன் ஆமா மேடம் உனக்கு என்ன வேலை நம்ம கொடுக்க போறேன் என்ன வேலை ஏன் வீடு தேடி எத்தனையோ ஆம்பளைங்க வருவாங்கடா எத்தனையோ ஆம்பளைங்களா ஆமா இன்னைக்கு நான் தான் முதல்ல மாட்டி அவங்கள ஒருவர் அல்ல ஒரு ஆளா நீ உள்ள டோக்கன் போடணும் டோக்கன் போடணுமா நானா டோக்கன் போடணும் ஆமா இந்த வேலைக்கு பேரு டாபூர் மாமா வேலை அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான் 1050 ரூபாய் கட்டி தேவையா உங்க டாபூர் மாமா வேலை அம்மா உனக்கு கூட இருக்குடா புள்ளி சொல்ல பாத்தியான்னா அறிவு அப்படி தெளிவா சொல்லுடா பாக்கணும் நினைக்க மாட்டாங்களா இருந்தாலும் நல்ல ஐடியா அப்படியே இந்த ஆரியாத பசங்க எல்லாம் பாத்தியாடா எல்லாம் போட்டாங்கடா இன்னைக்கு அறியாத பசங்க அது நின்னுக்குறாங்க பாருமா ஆமா டோக்கன் கூட பாருடா அறியாத பசங்க அந்த அறியாத பசங்களுக்குலாம் 50 100 அதிகம் 50 ரூபாவா இல்ல பின்ன நான் தாமா 1050 ரூபாய் கொடுத்து ஏமாந்துக்கிறேன் வெறும் 50 ரூபாய் தானே ஆமாடா அப்படியே இந்த வயசுல தாத்தா எல்லாம் இருக்காங்க தாத்தா நடிகே எவ்வளவு கண்ணாடி போட்டு இந்த வயசுல மெட்ராஸ்ல இருந்து வந்துக்கிறார் தாத்தா உன்னை சரியா இந்த வயசுல தாத்தாக்கெல்லாம்
2000 ரூபாய் நம்ம கிட்ட சேர்க்க மாட்டேன். 2000 ரூபாவா? நீங்க சும்மாவா? இந்த தாத்தாக்கு ஆமா. முன்னாடி இன்னைக்கு நாளைக்கு எடுக்கிற தாத்தாக்கு 2000 ரூபாய் கேக்குறேன். ஏன் தெரியுமா? இந்த அரியணை பசங்களாம் வருத்தம் தெரியுது, போர்த்தம் தெரியுதுடா பையா. இப்படி வருவானுங்க, இப்படி போயிடுவானுங்கடா. இந்த வயசான தாத்தாலாம் அப்படியே மாட்டி இசுப்பாங்கடா, இசுப்பாங்க. கிழவன் காலம் தான் கிழக்க சொல்லாதடா, சொல்லாத, சொல்லாத. படத்தை கட்டிட்டு நான் போத போல இருப்பாரு. சரி, நீ உட்காரு. அப்படியா? யார் வராங்கன்னு பாக்குறேன். அதுதான், அதுதான். பாவாடை கட்டா ஓ சீனிவாசா கோதண்டராமா சரி என்ன கேக்குறிய? எனக்கு தினந்தோறும் வேலை இருக்கிறது. என்ன வேலை? எனது அந்தரங்க காதை சந்திக்க வந்திருக்கிறேன். தெரியவில்லையா? நமக்கு முன்னாடியே மாமா வந்து எனக்கு சந்தோஷமா ஆடிப்படி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் அந்த தினமும் செந்தாமரை மலர் போட்டு முகமாக பட்டது எதற்காக வாடி வதக்கி போயிருக்கு? என்ன காரணம் இருக்கிறது? அதை சொல்லத்தான் உன்னிடம் ஓடோடி வந்திருக்கிறேன். என்ன நடந்தது தெரியாமல் நீ சந்தோஷமாக இருக்கிறாய். நான் ஒரே சிந்தனையாக இருக்கிறேன். இளவரசி இருக்கிற முத்தழகி என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டார், வெட்கப்படுத்தி விட்டார். என்ன இதெல்லாம் பார்த்து கூட அமைதியா வருதுங்க. ஆகவே அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா நடக்கப் போகிறது. இந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அது முன்னெடுத்தான் இருக்கிறது. அவர்களை இதுவரை நீ வாழ விடக்கூடாது. வாங்க வேண்டும். அதுக்கு தகுதியான வழி நான் சொல்கிறேன். வாய்ப்படி இவ்வளவுதானா? ஆவது பெண்ணால் விடக்கூடாது அவர்களை. நீ தாவது பெண்ணால். அது மட்டுமல்ல, நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். மன்னர் அரசு நாம் இருவரும் அண்ணன் தங்கை போட்டு இருக்க வேண்டும். நடித்துதான் இந்த நாட்டையே கைப்பற்ற வேண்டும்.